நிர்வாகம் செய்கிறவன் டிலிஜென்ட்டா இருக்கணும். டிலிஜென்ட் என்ன தெரியுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். யார் எங்க உட்காந்துருக்கா, யார் என்ன பண்றா, என்ன செய்யறா அப்படின்னா அவருக்கு வந்து என்ன வரம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வாசிங்க. முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். Very important word. ஆங்கிலத்துல அழகா இருக்கும். If it is to lead, if it is the administrator, do it diligently. Do it diligently. அழகா இருக்கு. அதாவது நிர்வாகம் செய்கிறவன் ஜெனரஸா இருக்க கூடாது. கொடுக்கிறவன் தாராளமா இருக்கணும். நிர்வாகம் செய்கிறவன் டிலிஜென்ட்டா இருக்கணும். டிலிஜென்ட் என்ன தெரியுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். யார் எங்க உட்கார்ந்திருக்கா, யார் என்ன பண்றா, என்ன செய்யறா அப்படின்னா அவருக்கு வந்து என்ன வரம் இருக்குன்னு அர்த்தம். ஐயா தட்டுங்க. ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நான் இது தப்பா அது ரைட்டா, ஆண்டவரே நான் ஒரு ஊழியக்காரன், நான் வந்து நீங்க இப்படி செய்ய சொல்றீங்களே, இந்த வசனத்துல அது ஒரு வரண்டா. மற்றவன் கண்ணில் படாது, உன் கண்ணில் படும். கைத்தட்டுங்க, அதுதான் வரோம். கிளீனா உச்சி குடிமத்தி ஓரம் இங்க என்ன என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்க. ஐயா அவர் மட்டும் நம்மளை தூக்கிறார். ஆமா, எங்க லீடர் சொல்லுவாரு, யூத் மினிஸ்ட்ரி பண்றவனுக்கு மட்டும் கண்ணை திறந்தே அபிஷேகம் இறங்குமா, மற்ற எந்த ஊழியர் கண்ணை மூணு. It is diligently. It is a gift. It is a gift. ஆமென் சொல்லுங்க. So அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுகிற வரத்தை உடையவர்கள் அதை ஜாக்கிரதையாய் அசால்ட்டா பண்ணுவாங்க. கர்த்தர் பார்த்துக்குவார் சார். இதெல்லாம் வந்து கிரேஸ் பிரீச்சிங் கொண்டு கிரேஸ் பிரீச்சிங்குள்ள தான் இந்த இதெல்லாம் வருது. இந்த வரத்தை வந்து நீங்க இப்படி தான் யூஸ் பண்ணணும். You have to be very diligent. ஆமென் சொல்லுங்க. சில நேரம் வந்தோடனே எத்தனை வாட்ஸ் என்கிட்ட இப்போ கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், இது எத்தனை வாட்ஸ்ன்னு சொல்லுவேன். இது எத்தனை வாட்ஸு, இந்த கேமரா, அந்த கேமரா, அது நியாண்டோ, இது இது எல்லா ஊழியர்களும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு ஊழியனுக்கு இந்த வரம் சேர்ந்து இருந்தா அவன் மனப்பாடம் பண்ண மாட்டான். அவனை அறியாமலே வந்து உட்காந்துருவான். எடிட்டிங் பண்ணுற இடத்துல அவன் அறியாமலே வந்து ரெக்கார்டிங்கில் உட்காந்துருவான். அவன் அறியாமலே கேமரா பக்கம் நிற்பான். இதெல்லாம் உங்களுக்குள்ள அந்த வரம் இருக்குன்ற அர்த்தம். அல்லேலூயா. ஒன்றை அவர் செய்கிறார் என்பதற்காக இன்னொருத்தர் அதை செய்ய முயற்சி செய்தால் அவருடைய பிரசங்கம் தடையாயிரும். ஆனால் நான் பாருங்க, வந்து கொஞ்ச நேரம் அதை எதை டிலே பண்ணாலும் அடுத்து ஒரு 10 நிமிஷத்துல நான் அப்படியே டியூன் பண்ணி மெசேஜை சக்சஸ்ஃபுல்லாக கொடுத்துருவார். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியான்றது ஒரு கிஃப்ட். அதை புரிஞ்சுக்காங்க. நிர்வாகம் என்பது ஒரு வரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நிர்வாகம்ன்றது ஒரு வரம். அது எல்லாரும் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணணும். ஆனால் இந்த நிர்வாகம்ன்ற ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களை நம்பி ஒரு மிகப்பெரிய காரியங்களை தேவன் செய்ய. அப்போஸ்தல அபிஷேகம் இருக்கிறவர்களுக்கு நிர்வாகத்திறனையும் தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதான் பாடியை பிரிக்கிறாங்க. சுவிசேஷன் வந்து காலம். சுவிசேஷன் என்ன சொல்லுங்க? கால். ஏன்னா அவன் தான் வந்து ரொம்ப தூரத்துக்கு நடந்து போய் சொல்லணும். தீர்க்கதரிசி வந்து கையான், இப்படி போங்க சார், லெஃப்ட்ல போங்க சார், கையின்றாங்க. அப்போஸ்தலன் வந்து தலையின்றாங்க. ஏன்னா பிளான் ஃபுல்லாக அவன் தான் போடுவான். நீ நிறையா பிளான்ஸாக போட்டு ஒர்க் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள ஒரு வரம் இருக்குது. அபிஷேக் என்ன வரம் சொல்லுங்க? அப்போஸ்டலிக். அப்போஸ்டலிக். ஸோ இங்கே எத்தனை வரம் சொல்லியிருக்கு? அது முடிஞ்சோம். எத்தனை வரம்? அடுத்து போதிக்க செய்கிறவன், அடுத்து இரக்கம் செய்கிறவன். அது ஒரு உற்சாகத்துடனே செய்ய கடவன். பார்த்தீங்களா? அன்னி தெரசாக்கு என்ன வரம் இருந்துச்சு? இரக்கம் செய்கிற வரம். அது எப்படி செய்யணுமா? எனக்கு வரம் இல்லையே சொல்லாதீங்க. இறங்குகிற வரம் உங்களுக்கு இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அதை சந்தோஷமா செய்யணும். எப்படி இருக்கு? If it is to show mercy, do it cheerfully. Cheerfully. சிரிச்சுக்கிட்டே செய்யுங்க. உங்களுக்கெல்லாம் கொடுத்து என்னத்தை செஞ்சு சில நேரம் நான் வந்து பாஸ்டர்ஸ் மீட் நடத்துவாங்க. அது நடத்துறது காரணமே அவங்க மேலே ஒரு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணும்னு தான் நடத்துவாங்க வெளியில. ஆனால் வந்தவனை போட்டு வெளியே உட்காரு, அப்படி உட்காரு, இப்படி உட்காரு, நம்ம இப்படி நடத்துவோம் பார்த்தீங்களா? அப்போ சிலர் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிட்டு இப்படி உட்காருங்க, எந்திரிங்க, அதுக்குள்ள அப்படின்னு நான் சொல்லுவேன். ஊழியர்களை மரியாதையாக நீங்கள் என்ன செய்யுங்க? ஹேண்டில் பண்ணுங்க. தயவுசெய்து இர்ரெஸ்பெக்டிவாக பண்ணாதீங்க. இறக்கம் செய்கிறவன் சந்தோஷமாக இறக்கம் செய்யணும். வரிசையில் வா, வரிசையில் அப்படிலாம் பேசக்கூடாது. அவன் ஆடு மாடா. எனக்கு தெரியும், நான் ஒரு ஊழியனாக இருந்திருக்கிறேன். என் குடும்பத்தில் ஊழியர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை மிகுந்த மரியாதையோடு நாம் இரக்கம் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இறக்கம் செய்யும் இறக்கம், அது ஒரு இறக்கம் பண்ணுறது தான். இறக்கம் பண்ணுறது கிறிஸ்மஸ்க்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து தரீங்கன்னா அது ஒரு இறக்கம் தான். ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து அரகண்ட்டாக செய்யக்கூடாது. அதை சந்தோஷமாக செய்யணும். ஏன்னா அவனை விட அதிகம் ஆசீர்வதிக்க போகிறோம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட போகிறோம்.
இட் இஸ் a gift. அது ஒரு வரம். அந்த வரம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு தேவையான சப்ளை அவர் பண்றார்.